ஹாய் ஹலோ பிரதர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் ஊரில் இந்த இளம்பிள்ளையில் ஒட்டகம் விற்கிறாங்க. வாங்க என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். தம்பி வணக்கம் தம்பி. ஒட்டகம் எவ்வளோப்பா இது? எவ்வளோ சைஸில் இருக்குது? சின்ன குட்டி ஒட்டகமா என்ன இது? ஆமாங்கண்ணா, இது சின்ன ஒட்டகம் தான். இப்போ குழந்த மாதிரி இது சேல்ஸுக்காக இப்போ யூஸ் பண்ணுறாங்க, அதனால் வாங்கிட்டு வளர்த்துறோம். என்னப்பா இந்த குட்டி ஒட்டகம் நம்ம உட்காந்தா தாங்குமா? கீழே விழுந்துடாது? பார்க்கறதுக்கு குட்டியாக தான் இருக்குது. ஆமாண்ணா, இது சின்ன ஒட்டகம் தான். இன்னும் கொஞ்சம் பெருசானா அப்புறமேட்டு உட்காரத்துக்குலாம் யூஸ் ஆகும். கல்யாணத்துக்குலாம் இதை கூட்டிகிட்டு போய் சவாரி பண்ணுறாங்க, ஊர்வலம்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏப்பா ஒரு டவுட்டு, இது கல்யாண ஊர்வலத்துக்கா இல்லை ஆம்பூரில் பிரியாணி போடுறாங்களா அந்த மாதிரி ஏதாவது பிடிச்சிட்டு வந்திருக்காங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல? அண்ணா, ஆம்பூரில் விற்கிற ஒட்டகம்லாம் பிரியாணி போடுறதாண்ணா, நம்மக்கிட்ட அது கிடையாதுங்கண்ணா. நாம் வளர்க்குறதுக்காக தான் விற்கிறோம். அப்படின்னா இது எதுக்குப்பா யூஸ் பண்ணுறீங்க? வாடகைக்கும் விடுறேங்கண்ணா. கல்யாணம் இந்த மாதிரி ஊர்வலத்துக்கெலாம் வாடகைக்கெலாம் விடுவோம், அவ்வளோதாங்கண்ணா. சரிப்பா, என்ன ரேட்டுப்பா? என்ன ரேட்டுக்கு விற்கிறீங்க? கரெக்டாக சொல்லணும் ரேட்டு, ஏன்னா நான் வாங்கிறதுக்காக தான் கேட்குறேன். இந்த ஒட்டகம் 1.5 லட்சம் வருதுங்கண்ணா. நீங்கள் வந்தீங்கன்னா குறைச்சி தரேன் உங்களுக்காக. ஏன்னா 1.5 லட்சமா? சரிப்பா, சரி சரி, சும்மா தான் கேட்டேன் நான், வாங்குற அளவுக்குலாம் இல்லை. சரி, என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் நான். அதான் இது பிஞ்சு சின்ன ஒட்டகம், இதில் சவாரி பண்ண முடியாது. கல்யாணத்துக்காக அனுப்புகிறீங்களா? கல்யாணத்துக்காக வாடகைக்கும் எடுத்துகிட்டு போவாங்கண்ணா. நாங்கள் சேல்ஸும் பண்ணுறோம், வேணுன்னா வாங்கிக்கலாங்கண்ணா. அதெல்லாம் எதுவும் இல்லை. வயசாயிருச்சுன்னா அப்புறம் ஆம்பூரில் கொண்டு போய் விட்டுருவாங்கண்ணா. அது பிரியாணிக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த ஒட்டகம்லாம். ஆனால் நம்மக்கிட்ட பிரியாணிக்காகவோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம விற்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கோம். வாங்க, ரேட்டு குறைச்சி பேசிக்கலாம். சரிப்பா, தேங்க்ஸ்ப்பா. நான் தெரிஞ்சுக்க தான் வந்தேன். பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா.